விஷயம் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி பொறுமையா நாளைக்கு இதை செய்ய போறோம், அதை செஞ்சதுக்கு அப்புறம் இது நடக்கும் அது நடக்கும் அப்படின்னு நீங்க செஞ்சே பார்த்துட்டு வந்துருங்க கற்பனையில. அதாவது நீங்க வந்து ஒரு விஷயத்துக்குள்ள இறங்க போறீங்கன்னா அதுல இருந்து ஒரு டிகேட் குறைஞ்சது ஒரு 10-15 வருஷம் இதை செய்யறதுனால சின்ன வேலையா இருந்தாலும் சரி, அது பெரிய வேலையா இருந்தாலும் சரி, சின்னதா நீங்க டைம் டிராவல் பண்ணி பாருங்க. ஆரம்பத்திலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஓகே, இதை பண்ணும்போது நமக்கு ரிசல்ட், அதோட சைடு எஃபெக்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிளஸ் அண்ட் மைனஸ் தெரியும் போது ஓகே இப்ப இதை நம்ம டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட வழியும் தேவையில்லை. உங்க இது இருக்கு, நமக்கு கடவுள் எதுக்கு இது கொடுத்திருக்காரு, நம்மளுக்குள்ளேயே கடவுள் இருக்காரு, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இறை இருக்கு. அந்த இறை என்ன பண்ணுது, ஒருத்தர் வந்து கடவுள் கிட்ட சரணாகதி அடைகிறாங்க, ஒரு சிலர் வந்து தன்னை சுயேட்சையா பண்றாங்க. அந்த சுயேட்சை முடிவை எப்படி எடுக்கிறீங்க, யார் மேல பாரத்தை போடுறீங்க? நல்லதுனாலும் கெட்டதுனாலும் பொறுப்பு யாரு? கடவுள் மேல பாரத்தை போட்டு செய்யறோம். ஆனா அந்த நல்லது கெட்டது நடக்கிறதுக்கான காரணம் நீங்க தான். நீங்க செய்யக்கூடிய விளைவு தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. சோ நம்ம செய்யற வேலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கக்கூடிய அந்த சிந்தனை, நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய வீடியோல, சிந்தனை செயல் சொல் அந்த 3 விஷயத்தை நீங்க கோர்வையா சொல்லியிருக்கீங்க. அதனால அதெல்லாம் ரொம்ப முக்கியம்.